இராணுவ குடியிருப்பு தான். தோட்டம் செய்கிறாங்க, அதை விட தென்னம்புள்ளி எழுப்ப வச்சு வருமானம் வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு வெளிநாட்டிலையோ வெளியூர்லையோ? ஒரு 5-6 குடும்பம் வந்து இருந்தேன். 36 ஆண்டுகள் கடக்க போகுது, சிதைந்து அழிந்து போய் இருக்குது. விட்டுடுவாங்க, அங்கே போகலாம், காணி இங்கே வேண்டாங்க. கவலையாகத்தான் இருக்குது. இதுக்குள்ள நிறைய வீடுகள் இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கையில் விடுவாங்க. மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பலாலி என்ற ஊரினுடைய ஒரு பகுதியை ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள். இந்த காணொலியில் 2வது பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். குறிப்பாக சொல்கிறதுண்டா பலாலி கிழக்கினுடைய பகுதியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. பலாலி கிழக்கில் ஒரு பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போவுமே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி இப்படியே பயணம் செய்து பலாலி கிழக்கினுடைய மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற பகுதியை பார்க்க போகிறோம். பலாலி கிழக்கு எங்கே இருக்குன்னு காட்டுருப்பாங்க. ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இதுதான் பலாலி கிழக்கு. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இதால் ஒரு வீதி போகுது, இந்த பக்கம் ஒரு வீதி போகுது. இதாலேயும் போக முடியாது, இதாலேயும் போக முடியாது. ஏனெண்டா இந்த பக்கம் பாருங்க, இது வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. இதால் போனால் அந்த மதில் இருக்குல்ல, அந்த மதிலை தாண்டி அங்கால போக முடியாது. அதாவது அது பின்பக்கம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கூகுள் வரைபடத்தை பாருங்க, இந்த யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி இருக்குல்ல, இதை அண்டி இந்த இஞ்சால இந்த பக்கம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் பெரும் பகுதி இருக்குது. சரி, இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். இது வரைக்கும் பவனீசன் உலகம் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் பலாலி கிழக்க பார்க்கலாம். இதிலிருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இதோட வீதி முடியுது, காப்பட் வீதி முடியுது. இதால் அப்படியே பயணம் செய்து பார்ப்போம். இந்த வீதியினுடைய இடப்பக்கம்தான் பலாலி கிழக்குக்குள்ளே வருது. இந்த பகுதியில் பாருங்க, திக்கான வீடுகள் தான் இருக்குது. இதுலேயும் ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது, கடையோடு சேர்த்து கட்டுறாங்க. உண்மையாக இந்த இடம் மக்கள் விரட்டி அடிக்கப்படாத இடமாக இருந்திருந்தால் இந்த இடம் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும், பெரும் வளர்ச்சியோடு இருந்திருக்கும். ஏன்னா பக்கத்தில் விமான நிலையம் இருக்குது. அது எவ்வளவு முன்னேற்றகரமான ஒரு இடமாக இருந்திருக்குமென்றதை யோசித்து பாருங்கோ. இதுலேயும் சில வீடுகள் இருக்குது பாருங்கோ. இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டினுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, இப்படியே நாங்கள் பயணம் செய்து போவோம். இதுக்குள்ளேயும் வீடுகள் இருக்குது, நாளையும் வீடுகள் தான். இதுக்குள்ளேயும் வீடுகள் தான். சரியா, இப்படியே நேராக போனால் தம்பாளை சந்தைக்கு போகலாம். அதாவது அச்சுவேலி தொண்டைமானாறு பிரதான வீதிக்கு போகலாம். ஆனால் நாங்கள் அங்கே வரைக்கும் போக தேவையில்லை, இடையில திரும்ப போகிறோம். இப்போ இந்த காணொலியில் ஒரு ஐயா கதைச்சதை கேட்க போகிறீங்க. எங்களுடைய காணொலி பதிவு தொடங்கின இடத்துல அவரோட கதைச்ச நாங்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேளுங்க. சரி, இந்த கோப்பாய் கிழக்கு என்ற ஊரை சேர்ந்த ஒரு ஐயாவோட கதைக்க போகிறோம். கோப்பாய் பலாலியா? இது இவிடம் பலாலி. நான் கோப்பாய் நினைச்சு கொண்டு இல்லை, அவளை எங்காச்சு கொண்டு. இது பலாலி, பலாலி தெற்கு. நான் உங்களுக்கு அதுதான். சரி, பலாலி இப்போ இருக்க தெற்கிங்கால கிழக்கு தானே? ஓ, அது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பலாலி கிழக்கு, தெற்கு. தெற்கில் இருக்கீங்க. உங்களோட பூர்வீக இடம்? எந்த இடம் வந்து புத்தூர் வாரத்தை இருந்த நீர்வேலி. சரி, உங்களுடைய மனைவியின் ஊர்? பலாலி. சொந்த இடமே பிறப்பு வளர்ப்பு எல்லாம் பலாலி. தெற்கா? பலாலி கிழக்கு. கிழக்கு. சரி, நாங்கள் இப்போ கிழக்கை பற்றி தான் கேட்க போகிறோம். நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்களோட மனைவியின் இடம், அது மனைவியும் ஊரை பற்றி சொல்லியிருப்பாதான், அதனால் கேட்குறேன். சரி, நீங்கள் பிறந்த ஊர் வாதரவத்தை. எத்தனையாம் ஆண்டு திருமணம் செய்த நீங்கள்? அது நல்ல ஞாபகம் இல்லை. சரி, மனைவியின் குழம்பு 90. பேச்சு திருமணமா? இல்லைக்கா. சரி, எப்படி உங்களுடைய காதல் உருவானது? இப்போ என்னென்னா உங்களுடைய மனைவி வந்து பலாலி கிழக்கு, நீங்கள் வாதரவத்தை. அதை இடம்பெயர்ந்தாங்க நான் வந்து இருந்தேன். அப்போ நீங்கள் இடம்பெயர்ந்து வரையாக தான் அந்த காதல் உருவானதா? யார் முதல் சொன்ன காதல்?
ஏன் அது இப்போ சரியா இங்கேருந்து 90க்கு பிறகு 87க்கு பிறகு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெற வெளிக்கிட்டு 90ல் வலிக்கிட்டாங்க. 90ல் இங்கேருந்து முழுமையாக வெளியேறிட்டேன். இப்போ அங்கே வந்து இருக்கும்போது நீங்கள் அன்றாடம் போய் வந்திருப்பீங்க தானே. இப்போ காதலண்டா எப்படி உங்களுக்கு அவர் என்ற தொடர்பு கிடைச்சது? இவன் என்ன மனுஷியாக ஆம்பளை உதவி இல்லாதாக்க. அப்போ என்ன அவைக்கு நடந்தாலும் நாங்கள்லாம் அது முன்னே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது எவ்வளத்தில் இருந்தது? நீர்வேலிக்கு. நீங்கள் வாதரவத்தேன்றீங்க? நான் நீர்வேலாம் போயிருந்தேன். நான் வாதரத்தை புறப்படம் இருந்த நீர்வேலி. ஏன் அங்கே போனீங்க நீங்கள்? சும்மா அப்படித்தான். அந்த கடவுள் எங்கே கொண்டு சேர்த்து வச்சிருக்க பார்த்தீங்களா ஐயா? என்னடா எனக்கு அம்மா அப்பா எல்லாரும் பண்ணி போடணும் நெடுங்கல்ல காணிகள் வேண்டி அங்கே எல்லாம் தினமா. ஓ சரி. அப்போ நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்துருந்த இடத்துல நீர்வேலி இருக்க வேண்டி வந்துடுது. அப்போ தான் இவே பழக்கமாக. இப்போ அந்த நேரம் இவே மட்டும்தான் அந்த பகுதியில் வந்து இருந்தவை? இல்லை வேறு ஆக்கலாம் வந்து பலாலி கிழக்கு சேர்ந்து நிறைய பேர் இருந்தது. நிறைய ஒரு 5-6 குடும்பம் வந்து இருந்தேன். அப்போ அங்கே அவர்கள் இடம்பெயர்ந்து வரும்போது என்ன மனநிலையில் இருந்தவை? திரும்ப ஒரு ஆண்டுலையோ போகண்ட நம்பிக்கையிலான்னு இருந்தது. என்ன சொன்னவை உங்களுக்கு? அது விடுவாங்க போவோம். ஆனால் இப்போ 92 36 ஆண்டு ஆச்சுது. அங்கே இவ காணி வேண்ட ஆயத்தப்படுத்தவும் அவனுடைய அம்மா சொன்ன அங்கே விட்டுடுவாங்க. மகேஸ்வரன் வந்தபோது விட்டுடுவாங்க, அங்கே போகலாம் காணி இங்கே வேண்டாது இருந்து அதில் எஞ்சில் வளைஞ்சு கடைசி ஒன்றும் இல்லாதான் இப்போ வலிக்கிட்டு இங்கே வந்து. அப்படி எத்தனை பேர் என்ன வெளியிடங்களில் காணி வாங்காமல் இருந்திருப்பீங்க? இருக்கணும். இப்போ எப்படியுமே பல பேருனுடைய எண்ணம் அப்படி தான் இருந்தது. விட்டுரு வேணும் நாங்கள் போய் திரும்ப எங்களுடைய ஊரில் வாழலாம்ன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த காணி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் போய் 36 ஆண்டுகள் கடக்க போகுது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த காணி விடுவிக்கப்படையில. உங்களோட மனைவியின் சரியான இடம் எது? இங்கே பலாலி கிழக்கு வீதியோரமா இல்லை உள்ள மெயின் ரோட் கரை காணி? அந்த ஐயர்கிட்ட வாட்டன்ட்டு ஒன்று இருக்கு. ஐயர் அந்த பிரைவேட் முந்திய ஒரு வைத்தியசாலை இருந்த ஐயர் வாட்டன் பாட்டு பக்கத்து காணி. ஆனால் அந்த காணி இன்னும் விடையில்லையா? இல்லை இந்த அதே மெயின் ரோட்டில் அவன் பாதுகாப்பில் நடக்கான். பின்னேரம் கடப்பு போடுவான், இப்படி எவன்னு எடுப்பான், சைக்கிளில் போயிடலாம். நீங்கள் சொல்கிறது யாழ்ப்பாணம் பலாலி பிரதான காங்கேசந்துறை இந்த ரோட்டில். நான் நினைச்சேன் காங்கேசந்துறை வேல்வெட்டி பிரதான தான். இதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளான் காணி கிடக்கு. அது விடுவோம்னு சொல்கிறார்களா? அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை விடுவாங்க. ஏன் அந்த நம்பிக்கை இல்லாமல் போனது? இவங்க விடுறதா இருந்தால் இந்த ஆஸ்பத்திரி இதில் கட்ட மாட்டாங்க. இப்போ இதில் போய் வைக்க பெரிய சந்தியாண்டி இஞ்சாலு அதெல்லாம் விடுபட்ட இடத்துக்கு அது சைக்கிள் எந்த நேரம் போக்குவரத்து செய்யத்தக்க இடத்துலேயே கட்டுறான். அப்போ இஞ்சால மறைச்சி வச்சுருக்கிறத விட போகிறான். அப்போ இராணுவ குடியிருப்பு தான். இப்போ எங்கே இப்போ இந்தியா காணி பகுதிக்கு அந்த கரையெல்லாம் குடியிருப்பும் தோட்டம். அதுக்குள்ளே காணி பயன்படுத்தாமல் இருக்க எல்லாம் தோட்டம் செய்கிறாங்க. முழுவதும் தோட்டம் தென்னம்புள்ளிகள் வச்சு எல்லாம் வருமானங்களோட இருக்கு. உங்கள்ட காணியில் நீங்கள் முடியலை. எங்கட காணி கொண்டும் செய்யலை. அப்படியே இப்படி நல்ல வட்டியாக இருக்குது காணி. ஏன்னா ரோட்டு கரையன்ற வரைக்கும் நல்ல வட்டியாக்கி வச்சுருக்காங்க. அப்போ உங்களை காணி பயன்படுத்தவே இல்லை? இல்லை தோட்டத்துக்கும் பயன்படுத்த இல்லை. அது ரோட்டுக்கு இந்த சைடு தான். இந்த சைடு காணிகள் ஒன்றும் பயன்படுத்த இல்லை. அப்போ அங்கே அதுக்கு ராணுவம் உங்கள் தோட்டம் செய்யுது? அங்கே தெரியும். பதிவு செய்ய வாகனத்தில் போய்க்க எனக்கு தெரியுது. இல்லை மக்களோட காணியில் மக்கள் 36 ஆண்டுகளுக்கு மேலே போக முடியல. மக்களோட காணியில் தோட்டம் செய்ய வருவாய் எடுக்கிறாங்க, தோட்டம் செய்கிறாங்க. அதை விட தென்னம்புள்ளி எழுப்ப வச்சு வருமானம் வந்து கொண்டு இருக்கு. அப்போ அது பாதுகாப்பு தேவைக்காக தான் வச்சுருக்கீங்க. அது அவங்கள தான் கேட்கணும். ஆனால் இதால் எவ்வளோ என்ன பின்னாடி இந்த இடத்துல நீங்கள் காணி வாங்கியா இருக்கிறீங்க? இல்லை வாடகைக்கு இருக்கு. அப்போ உங்களுக்கு இடம் இருக்க இன்னும் காணிகள் இருக்கு. அதில் இல்லாமல் இருக்கு. நீ அவங்களுக்கு இப்போ தராங்களோ? இந்த பலாலி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் உங்களுக்கு ஒரு காணி இருக்குது மனைவிக்கு. இப்போ இதுக்குள்ளே காணி தாரன்னு சொல்லியிருக்காங்க தானே. இந்த காணியை திரைக்க அதை நீங்கள் வேண்டாம்னு சொல்லணும் அப்படியா? இல்லை அது ஒன்றும் கேட்கல எங்களை. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காணின்னு தெரியல. இப்போ ஒரு இந்த சத்திய கடதாசி ஒன்று செய்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி இந்த காணி வேறு எங்கேயாவது எங்களுக்கு சொந்த காணி இருந்தால், இந்த இலங்கையில் எங்கேயாவது இருந்தால் இந்த காணி திரும்ப பறிமுதலாண்டு. அப்போ அதுக்கு சத்திய கடதாசி செய்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா எங்களோட பேர்களில் காணி இல்லை தானே. சரி சரி. அப்போ உங்களோட பேரில் காணி இல்லை, ஒரு இடத்துலையும் இல்லை. அம்மாண்ட பேரில் தான் இது. சரி சரி. அப்போ கரைச்சல் தான். பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம். இனி என்ன போகிற காலம் தானே. இந்த இடமெல்லாம் இப்போ விட்டது? இவ்விடங்கள் இப்போ விட்டு 10-15 வரை இருக்குமே. இதுக்குள்ளே கொஞ்சம் விட்டதா? என்ன இதுக்குள்ளே ராணுவ கட்டுப்பாடா? இந்த உதாரணம் அந்த காடாக கிடக்கிற ஆமி இருக்கிறான். அந்த மதில் கட்டி இருக்குது. மதிலுக்கு அடுத்தது அந்த பெருங்காடு ஆமிண்டே இல்லை. சரி 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 ஐயா, நன்றி. மெனக்கட்டங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. எனக்கு இல்லை. சரி, அந்த ஐயாவோட கதைச்சதை கேட்டிருப்பீங்கள். இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக
மற்ற பகுதியை பார்ப்போம். இதில் பாருங்க ஒரு கோயில் வளைவு ஒன்று இருக்குது. இந்த வீதியால் தான் போக போகிறோம். அவ்வளோ பெரிய வளைவு ஒன்று பார்த்தீங்கன்னா நுழைவாயில். இந்த நுழைவாயில் ஊடாகத்தான் பயணம் செய்து போய் பலாலி கிழக்கினுடைய ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் தோட்ட வழி தான் கூட. இந்த வாழை தோட்டம் இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதை மாதிரி 1000க்கும் அதிகமான வீடுகள் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் நாசமாக்கப்பட்டது. இதுக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. இந்த 2 பக்கமுமே வீடுகள் தான். இதில் இடப்பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது, பெரிய வீடு. அதே மாதிரி வேலை பக்கம் பாருங்க வீடுகள் தான், நிறைய வீடுகள் இருக்குது இதுக்குள்ளே. இதில் வேலை பக்கம் திரும்பி போவோம். பலாலி கிழக்கு பத்திரகாளி கோயில் இதுக்குள்ளே இருக்குது. அந்த கோயிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியோ? ஒரே பூந்தோட்டமாக தான் இருக்கிறா. என்னடா அது பூங்கன்றுகளை பார்த்தீங்களா? ஓ, நிறைய பூங்கன்றுகள் நிற்குது. கோன் பூ, கடதாசி பூ, அந்த பூ இந்த பூ வந்து இந்த கோயிலை சுற்றி பூஞ்சோலை அமைப்பு இருக்குது. பலாலி கிழக்கு பத்திரகாளி கோயில். சரி, நல்ல வடிவான ஒரு கோயில். இதெல்லாம் போருக்கு பின்னர் கட்டப்பட்ட கோயில்கள் தான். முதல்ல இந்த இடத்துல இருந்திருக்கு கோயில். ஆனால் பெருசாக கட்டினது பிறகுன்றது உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். இதில் இடப்பக்கம் பாருங்க தோட்ட வழி, இந்த பக்கம் கோயில். இதுக்குள்ளே பார்த்தீங்களா நிறைய தென்னை மரங்கள் நட்டு நல்லா இருக்குது. நிறைய தென்னை மரங்களை சேர்த்து பார்க்கும்போது இந்த கோயில் சூழலில் நிறைய வீடுகள் இருக்குது. இந்த கூகுள் வரைபடத்துலேயும் எங்களால் அவதானிக்க முடியுது. இதில் பெட்டி பெட்டியாக இருக்குல்லோ, அது எல்லாமே வீடுகள் தான். சரி, இனி இந்த வீதியால் வேலை பக்கம் போகும். யாராவது பெரியவர்கள் வந்தால் கதைப்போம். ஆனால் ஐயோ சொல்கிறதுக்கு எனக்கு இதே இல்லாமல் இருக்குது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருக்க வேண்டிய இடம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல பெரியவர்களை காண்பதே மிக குறைவாக இருக்குது. இந்த இடத்துல தோட்ட வழி தான். வேலை பக்கமும் தோட்டம், இடப்பக்கமும் தோட்டம். வேரப்புலம் வீதி என்று எழுதியிருக்கு. அதில் இதுக்குள்ளெல்லாம் புதிய புதிய வீடுகள் வந்து கொண்டிருக்குது. இப்படி நேராக போனால் நாங்கள் காணொளி பதிவு செய்துட்டு வந்த பிரதான சாலை இருக்கல்லோ, அதாவது வளலாய் தம்பாலை வீதி, அந்த வீதியில் போயிடலாம். நாங்கள் அங்கே போக தேவையில்லை, திரும்பி கொண்டு மற்ற பக்கம் போவோம். இதில் எல்லாம் பாருங்கள் புதிய புதிய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் இடப்பக்கம் இந்த வீதிக்கு போய் வருவோம்.
வாரப்புலம் வீதின்னு தான் எழுதியிருக்கு. ஒரு எல்லைக்கு அங்கால போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் போய் பார்த்து கொண்டு வருவோம். ஏனெண்டா அங்கே இராணுவ கட்டுப்பாடாக தான் இருக்கும். இதால் இப்படியே பயணம் செய்து வந்து நாங்கள் இந்த வீதிக்கு அங்கால போக முடியாது. இதோட பாதை முடியுது. இனி நாங்கள் மற்ற பக்கம் தான் போகணும். போகிறதுக்கு முதல் இதில் வேறுங்க ஒரு பெரிய புலி, அதுக்கு கீழே ஆடுகள் நிற்குது, கீழே நிறைய கன்றுகள் நிற்குது. அதாவது மாட்டுக்கன்றுன்னு சில பேர் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே இதை வந்து பசுக்கன்று என்று தான் பல பேர் சொல்லுவார்கள். பசுவாக இருந்தால் பசு, நாமரண்டா நாமன் கன்று. சரியா? இதில் ஒரு நாமன் கன்று நிற்குது, அங்கால பசுக்கன்று வைங்கோவன். நாமன் கன்றுன்னு தான் சொல்லுவார்கள். ஆனால் பசுக்கன்று என்னென்னு சொல்லுவார்கள், பைக்கண்டு. தம்பி பைக்கண்டு மேய்ஞ்சிருதோடா. என்னடா அது பைக்கண்டு பையா கண்டா என்ன விளங்க, பையுக்குள்ளே ஏதாவது கண்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் கூடுதலாக உள்ளூரில் பைக்கண்டு கேள்விப்பட்டிருக்கியா? இப்படி சொல்லி கேள்விப்படையிலையோ? பெரிய ஆக்கள் அந்த முந்தைய ஆக்கள் இருக்கீங்க இல்லை. இப்போ நாங்களும் அப்படி தான் முந்தின ஆக்கள் தான். நீ இப்போ 2000 பிறந்தேன், நான் 2000 முதல் பிறந்தேன்னா நாங்களெல்லாம் பைக்கண்டு. தம்பி அந்த பைக்கண்டு மேய்ஞ்சிருதோன்ற பாடுறா. இங்கே சில இடங்களுக்கு காணொலி பதிவு போய்க்க நான் தம்பி ஒரு 2 மாடு நிற்குது, 3 பைக்கண்டு நிற்குது. பைக்கண்டு யாரெல்லாம் பைக்கண்டுன்னு சொல்கிறீங்களன்றதை உங்கள்ட கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குவோம். இந்த முந்தைய பழைய ஆக்கள் பைக்கண்டுன்னு இல்லை சொல்கிறவே என்னய்யா ஒன்று தலையாடி விட போகிறது. உண்மைதான், பழைய ஆக்கள் பைக்கண்டுன்றா சொல்கிறது. பைக்கண்டு நான் ஒரு நாளைக்கு யாராவது சொல்லியேக்க அதை பதிவு செய்து காணொலியில் போடுறேன். அதுக்கு விகிதம் குறைவாக இருக்கலாம். சில பேர் பாய்க்கன்னு சொல்கிறது. இங்காலெல்லாம் தோட்ட வழி தான் மக்களே. மண்ணை பாருங்க, என்ன எவ்வளவு பொன் விளையும் பூமி. ஆனால் அன்றைக்கு தோட்டம் செய்கிறதுக்கே ஆக்கள் இல்லை. இந்த இடமெல்லாம் பத்தை காடாக இருக்குது. சரி, இப்படியே போய் அந்த சந்தியில் ஏறுவோம். அதில் இடப்பக்கம் போவோம். வெள்ளை பக்கத்துலேருந்து தான் வந்து நாங்கள் இந்த பக்கமாக போவோம். அதிலெல்லாம் தோட்டங்கள் தான், வாழை தோட்டம். மன்னியர் கல்லாட்டி வீதி என்றதுக்குள்ள ஒரு வீதி போகுது. நாங்கள் இந்த பக்கம் போயிடுவோம். இடத்துல சில வீடுகள் இருக்குது. சில வீடுகள் எண்ணி பார்த்தா ஒரு 10-15 வீடு இருக்குது இடத்துல. இதில் வேறுங்க வீடுகள் எத்தனை வீடு, ஒன்று அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, 2 வீடுகளை காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் போய் வந்து மற்ற பக்கம் போகும். சரியா? இந்த இதில் ஏற்கனவே காட்டின வீடு பாருங்க. நீங்கள் வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வாழலாம். ஒரு வீடு, இந்த இதில் இன்னொரு வீடு, 2வது வீடு, அங்கே அதுக்குள்ளேயும் வீட்டு அடையாளம் கிடக்கு. என்ன 3வது வீடு, இதில் 4வது வீடு, 4வது வீடு காட்டி போட்டேன். ஐயோ, இந்த இதுக்குள்ளே 5வது வீடு. எந்த வீடு காட்டுறேன்? 5, அங்கே பின்னு கொண்ட 6. இந்த இதில் ஒன்று இருக்குது 7வது வீடு, இதில் ஒன்று இருக்குது 8வது வீடு. எட்டாவது வீடு. இது ஒரு கொஞ்சம் பகுதிக்குள்ளே காட்டியிருக்கிறேன். அதனால் போக முடியுமா? இதோட பாதை முடியுது.
இதுக்கங்கால போக முடியாது, இதுக்கங்கால போக முடியாது, பாதை முடியாது. அதனால் திரும்பி போவோம். இதுக்குள்ளே எப்படியும் வீடுகள் நிறைய இருக்கிறதால நிறைய குறுக்கு ஒழுங்கைகள் இருக்கும். அந்த குறுக்கு ஒழுங்கைகளை காணல, அவ்வளோந்தான். அவ்வளோ காலம் என்ன இந்த ஊரை விட்டு மக்கள் போய், அதனால் அந்த குறுக்கு பாதைகளை கண்டுபிடிக்கிறது சரியான சிரமம். இந்த கிணத்தடி இருக்கா பார்ப்போம். கிணத்தடியில் முந்தி இந்த கட்டின ஆண்டு போடுறவர்கள் அதை பார்த்து கொண்டு போகும். இந்த உடுப்பு அடிக்கிற கல், இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இந்த சுண்ணாம்பு நிலம் இப்படி தான் இருக்கும். கல் பூமி கீழே அப்படி கல் இருக்குது. இந்த கிணறு இப்படியே முந்தி கொத்தி தான் எடுப்பினும். இந்த கொந்தாலின்னு சொல்கிறது மடத்தல் இருக்குல்ல, 2 பக்கம் அடிக்கிற இது மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அடிக்கிறதும் மற்ற பக்கம் கூர் மாதிரி இருக்கும். அதை தான் கொந்தாலின்னு சொல்கிறது. அதால் தான் வெட்டி கிணறை உருவாக்க வேணும். இதில் ஒரு வீடு இருக்குது. இதில் இருக்கிறதும் வீடு தானே அடே, அதுவும் வீடு தான். நான் அதை சேர்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே 10க்கும் மேற்பட்ட வீடு இருக்குது. அதாவது ஒரு கொஞ்சம் பகுதிக்குள்ளே, இதுக்குள்ளே முழுமையாக சொல்லல. இந்தா இதில் 2 காட்டுறேனே, நான் நிற்கிறது ஒரு வீடு, இது 2வது வீடு, இந்தா 3வது வீடு, இந்தா அதில் வாங்க 4வது வீடு, இந்தா இதில் வாங்க இதில் 5வது வீடு, அதில் 6வது வீடு. இந்த இதுக்கு பின்னுக்கும் வீடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு எட்டி நடக்கிற மாதிரி இதெல்லாம் சொந்தக்காரர்களாக தான் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே மட்டும் அளவு சொல்ல தெரியலை. 1 ஏக்கருக்குள்ளேயே ஒரு 10 வீடு இருக்குன்னு சொல்லலாம். 1 ஏக்கர் 1.5 ஏக்கரில் 10 வீடு இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இந்த இடத்துல இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமே சிதைக்கப்பட்டிருக்குது. பாருங்கோ, இந்த வீடெல்லாம் அவ்வளோ கனவோட ஆசையோடு கட்டியிருப்பினும். என்ன ஒரு புது வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் இந்த வீட்டினுடைய அழிவை பார்க்கும்போது கண்ணீர் வரும். அவ்வளவுத்துக்கு செலவு தெரியுமா? இப்படி ஒரு தட்டை அறுக்கிறதுனாலே அவ்வளோ செலவு. அந்த காலத்திலே இந்த வீட்டை இங்கே கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள்டா, இப்போ எவ்வளவு செல்வ செழிப்போடு இந்த மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த செல்வத்தால் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. பார்க்கவே கவலையாகத்தான் இருக்குது. இங்கே அதில் இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே போய் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொன்றா பதிவு செய்யலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கு பின்னாலேயும் ஒரு 2 பேராவது உழைத்திருப்பினுமே. அதெல்லாம் நினச்சி பார்க்க இந்த நாட்டின் மேலே வெறுப்பு தான் வருது சத்தியமாக. இது ஒரு கொஞ்சம் பகுதி மக்களே. அதான் திரும்பேன்னு சொல்கிறேன்னுண்டா, இதை பார்த்துட்டு நீங்கள் பலாலி இவ்வளவு தானே யோசிக்கக்கூடாது. இந்த ஊரை பற்றி தெரிஞ்சவர்களுக்கும் இந்த ஊரில் வாழ்ந்தவர்களுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ வெளி ஊர்களில் இருந்து இந்த இடம் பற்றிய ஒரு பார்வை இல்லாதவர்கள் இதை பார்த்துட்டு என்னடா ஒரு 10-15 வீடு தான் அழிஞ்சு போயிருக்குன்னு யோசிப்பீங்க. ஒரு 2 ஏக்கருக்குள்ளே 1 ஏக்கருக்குள்ளேயே இவ்வளவு வீடுண்டா நினச்சி பாருங்க மக்களே. அதுக்கு வீடுன்னு நிறைய வீடுகள் இருக்குது. இதில் இடப்பக்கம் கன தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போய் வருது. எனக்கு தெரிஞ்ச இராணுவ கட்டுப்பாடாக தான் இருக்கு. இதுக்குள்ளேயும் பாருங்க ஒரு வீடு உண்டு. இதுக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு. இதுக்கு அங்கால போகவே முடியாதுன்னா இதுதான் கடைசியாக இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்கிறது. சரி, இனி வார சந்தியால் இடப்பக்கம் திரும்பி போவோம். இதால் இடப்பக்கம் போவோம். பாருங்க மக்களே, பாருங்கோ, 2 பக்கமுமே பத்தை காடாக இருக்குது. திக்காக சில புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்குங்க. அதில் பாருங்க 2 வீடு கட்டப்பட்டிருக்குது. வீடு தான். ஆனால் இப்போ நாங்கள் பயணம் செய்கிற வீதியை பாருங்க. இதுக்குள்ளே எவ்வளோ வீடு இருந்திருக்கு மட்டும் தெரியாது. அடையாளங்களை காணையில்
இந்த ஊரை சேர்ந்தவர்கள் யாராவது காணொளி பார்த்தா இந்த நேரத்தை குறிப்பிட்டு இதுக்குள்ள வீடுகள் இருந்ததா, அவ்வளோ வீடுகள் இருந்திருக்கும் என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. அதில் வீடு இருக்கு. அதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு பாருங்க. மேலே பக்கம் நிறைய வீடுகள், புதிய வீடுகள் இருக்கு. மேலே இடப்பக்கம் திரும்பி போகும். அதில் பாருங்க ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டு. கூடுதலாக இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய தாய் மண்ணில் ஒரு வீடு கட்டணும் வந்ததுக்காக வந்து இந்த இடத்த வீடு கட்டுறார்கள். நிறைய பேர் வெளிநாடுகள் இருக்கிறதால இங்கே வந்து வீடு கட்ட முடியாத சூழல்கள் இருப்பார்கள். இதுக்குள்ளே போய் அதில் ஒரு வீட்டின் பெயர் எழுதி இருக்குது, அதை பார்த்து கொண்டு வருவோம். இந்த வீட்டடிக்கு நான் வரணும்னு யோசிச்சதுக்கு காரணம், மேலே ஒரு சிலை ஒன்று இருக்குது, அதில் பெயர் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம்ன்றதுக்காகத்தான் வந்தேன் நான். இல்லாட்டி அப்படியே இந்த வீதியால் போயிருப்பேன். இதில் வேறுங்க முருகன் இருக்கிறார். ஆனால் முருகனுக்கு சேதமே இல்லை. அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, சொர்ண பவனம். இந்த வீட்டில் சொர்ண பவனம் என்று எழுதியிருக்கு. வீட்டு நுழைவாயிலூடாக உள்ளுக்கு வந்து பார்த்தா வீடு சிதைந்து அழிந்து போய் இருக்குது. இதுக்கு பின்னால் அடையாளமே இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை. இப்போ நாங்கள் கூடுதலாக எங்கள் வீட்டை வேலை செய்யும்போது தான் இதை பற்றிய நுணுக்கங்கள், அதில் எத்தனை பேர் மெனக்கெட வேணும், அவ்வளோ நேரம் எடுக்கும், இதை வெட்டும்போது அவ்வளோ இடிஞ்சிடிஞ்சு விழுமன்றதெல்லாம் தெரியும். இந்த மாதிரியான சட்டங்கள் வெட்டுறதுக்கு நிறையவே சிரமப்படுவார்கள். ஒவ்வொரு சேதப்படுத்தப்பட்ட பொருளுக்கு பின்னாலேயுமே ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, பணச்செலவு இருக்குது. ஆனால் இன்றைக்கு இதே மாதிரி நிறைய சேதப்பட்ட வீட்டை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த பலாலி என்ற ஊருக்குள்ளே. அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குகிறோம். அதில் ஒரு வீட்டை பார்த்து கொண்டு வாரம் வேறு இந்த பக்கம் இதில் ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளம் கிணறு இருக்குது. இதால் இப்போ வேலை பக்கம் போகலாம். அதுக்கு முதல் இந்த வீதிக்கு போயிடுவோம். இடப்பக்கம் இல்லை கனதூரம் போக இயலாது. எனக்கு தலையை சுற்றுது. எந்த பக்கத்தில் நிற்கிறோம்ன்றது தெரியாம கிடக்கு. இந்த கூகுள் வரைபடம்னு சொல்லண்டு காட்டுது, எங்கேயோ போகிறோமே கிடக்கு. இப்போ பிடிச்சிட்டேன். இதுக்கு அங்கால போக இயலாது. இந்த பாருங்க மண்ணை பாருங்க மக்களே, செம்மண். இவரம் வரைக்கும் போட்டாச்சு. அங்கே தான் போகணும். அதுக்கு முதல் இந்த இடப்பக்கம் போயிடும். இது வரணும் மக்களே, அதில் வீடு. நாங்கள் அதில் ஒரு தம்பியை கண்ட நாங்கள். அந்த தம்பி சிறுப்பட்டியில் தான் இடப்பெயர்வுக்கு பிறகு வந்து இருந்துருக்கு. நாங்கள் ஒரு தம்பி இந்த வீதிக்கு போவோம். அதுக்கு முதல் இதுக்கு அங்கால போக இயலாது, அங்கே தான் போகணும். அதுக்கு முதல் இந்த இடப்பக்கம் போயிடும். இந்த வீதிக்கு போவோம். அதுக்கு முதல் இதுக்கு அங்கால போக இயலாது, இதோட பாதை முடியுது. இதை பார்த்து தான் போகணும். இரண்டாங்கால இராணுவ கட்டுப்பாடு சரியோ. இப்போ நாங்கள் கண்ட பாட்டுக்கு போகல, அந்த இதுக்கு நாங்கள் போகலாது, திருப்பி கொண்டு போவோம். சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். 3வது பகுதியை நாளைய நாளில் பாருங்கோ.